வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமாக இணையத்தின் வழியே உங்களோடு இணைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து கால தியானங்களின் தொடர்ச்சியாக பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிற இந்த கடைசி வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களையும் நடைபெற்ற நிகழ்வுகளையும் குறித்து தியானிக்கப் போகிறோம். ஓசன்னா என்ற ஆரவார தொனியோடு வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் நுழைந்த ஆண்டவர் அதற்கு அடுத்த நாளிலே தேவாலயத்திற்கு சென்றதையும் அங்கு நிகழ்ந்தவற்றையும் இன்று தியானிப்போம். இதற்கு ஆதாரமான வசனங்கள் மத்தேயு 21:12-13. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். மதத் தலைவர்களின் வியாபார நோக்கினால் அசுத்தப்படுத்தப்பட்டிருந்தது அந்த தேவாலயம். வெகு தூரம் பயணப்பட்டு வருகிறவர்களின் வசதிக்காக ஒரு சேவையாக தொடங்கப்பட்ட இந்த வழக்கம் ஆலயத்தின் வெளி பிரகாரத்திலே புறஜாதிகளின் பிரகாரமாக விளங்கிய அவ்விடத்திலே பலிக்கான ஆடு மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் விற்கிற வழக்கம் மதத் தலைவர்களின் பேராசையால் ஒரு லாபகரமான தொழிலாக மாறிப்போயிருந்தது. அதே போலத்தான் தேவாலயத்தின் தீர்வையை செலுத்துவதற்காக பண பரிமாற்றம் செய்ய வசதியாக தொடங்கப்பட்ட இந்த நாணய பரிமாற்ற முறையும் அளவுக்கதிகமான பணத்தை வசூலிக்க ஆரம்பித்ததால் பெரிய வியாபாரமாக தலையெடுத்திருந்தது. புறஜாதியினரும் ஆலயத்துக்குள்ளே வந்து இஸ்ரவேலின் மெய்யான தேவனை குறித்து கேட்டு அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த புறஜாதியாரின் பிரகாரம் கோர்ட் ஆஃப் த ஜென்டைல்ஸ் இப்பொழுது அநீதியாய் சம்பாதிக்கிற வியாபார ஸ்தலமாய் காட்சியளித்தது. அதை கண்ட புறஜாதியார் உள்ளே வரவே விரும்பாத அளவிற்கு அசுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆம், அருப்பணி ஸ்தலமாக விளங்க வேண்டிய இடம் அப்படி இல்லாமல் அளவுக்கதிகமாக ஆதாயம் தேடும் ஸ்தலமாக விளங்கியது. எனவேதான் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் வெளியே துரத்திய அவர் தேவாலயத்தை என்னுடைய வீடு என்று அழைக்கிறார். அப்படி அழைப்பதன் மூலம் தான் தேவன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 56:7 பார்ப்பது போல என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்றும் குறிப்பிடுகிறார். மதத் தலைவர்களும் ஒரு சில மக்களும் தேவாலயத்தையும் யூத மதத்தையும் தங்கள் பாவங்களை மறைப்பதற்கான ஒரு இடமாக பயன்படுத்தி கொண்டிருந்தனர். இதனால்தான் அதை கள்ளர் குகை எனவும் கூறுகிறார். அவருடைய வீடு என்று அழைக்கப்படும் இடத்தில் எவையெல்லாம் இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார்? முதலாவதாக ஜெபம் இருக்க வேண்டும். ஏனெனில் உண்மையான ஜெபம்தான் நாம் தேவனை சார்ந்திருப்பதற்கும் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்திருப்பதற்கும் ஆதாரம். தேவனுடைய வீடு ஜெப வீடு. அதில் செய்யப்படுகின்ற அனைத்திற்குமே ஜெபம்தான் அடிப்படை. சற்றே சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய ஆலயங்கள் எப்படி இருக்கிறது? ஜெப வீடாகவா, கள்ளர் குகையாகவா? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமைக்கா, நம்முடைய ஆதாயத்துக்கா, மக்களுடைய தேவைக்காக ஒரு சேவையாக ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை திட்டங்கள் இப்பொழுது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இரண்டாவதாக, தேவாலயத்திலே இருக்க வேண்டியது தேவையில் உள்ள மக்கள். தேவைகள் சந்திக்கப்பட, கட்டுகளிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரை அண்டி வரும் மக்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவாலயத்திலே வல்லமை இருக்க வேண்டும். மக்களை மாற்றுகின்ற தேவ வல்லமை காணப்பட வேண்டும்.
கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறவர்களாகவும் வியாதிகளிலிருந்து குணப்படுகிறவர்களாகவும் அந்த வல்லமையை அனுபவித்த மக்களாக அங்கே மக்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஜெபமும் வல்லமையும் நிறைந்த தேவையுள்ள மக்களின் சரீர ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும் சபைகளாக நம்முடைய சபைகள் விளங்க கிருபை செய்வாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.